ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவின் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் வரம்பை 101 கோடி மக்களுக்கும் அதிகமாக விரிவுபடுத்துவதே அரசின் இலக்கு என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். டெல்லியில் இன்று நடைபெற்ற உலகளாவிய தொழில் உறவுகள் உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், தற்போது சீனாவில் 107 கோடி பேருக்கு சமூக பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருவதாகவும், இந்தியாவில் 101 கோடி மக்களுக்கு இந்த வசதி கிடைக்கிறது என்றும் மன்சுக் மாண்டவியா கூறினார். மேலும் அடுத்த 5 ஆண்டுகளில் சீனாவை விட அதிகமாக இதை விரிவுபடுத்துவோம் என்று கூறிய அமைச்சர், இந்திய மக்கள் தொகையில் 68.8% மக்களுக்கு ஓய்வூதியம், விபத்து காப்பீடு அல்லது மருத்துவ உதவி போன்ற ஏதேனும் ஒரு சமூக பாதுகாப்பு பலன் கிடைப்பதே பிரிக்ஸ் மாநாட்டில் அங்கீகரிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி அவர் பெருமிதம் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களால் வேலைவாய்ப்பு சந்தை மாறி வரும் காரணத்தினால் அதற்கேற்ப தொழிலாளர் கொள்கைகளையும் தொழில் உறவுகளையும் அரசு மேம்படுத்தும் என்று கூறினார். தொடர்ந்து EPFO மற்றும் ESICயில் கொண்டுவரப்பட்டுள்ள தொழில்நுட்ப ரீதியான மாற்றங்களை பட்டியலிட்ட அவர், வருங்கால வைப்பு நிதி பணத்தை நேரடியாக ATM இயந்திரங்கள் மூலமாகவே எடுத்துக்கொள்ளும் புதிய வசதிக்கான பணிகள் நடந்து வருவதாகவும், தொழிலாளர்களுக்கு சிறந்த மருத்துவ சேவை கிடைக்க தரமான தனியார் மருத்துவமனைகளுக்கு இனி ESICயின் கீழ் இணைக்கப்படும் எனவும் மன்சுக் மாண்டவியா உறுதியளித்துள்ளார்.